வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்ளிகேஷனில் இன்கம் டேக்ஸுக்கு நம்மளோட சேவிங்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுளில் போய்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் எம்ப்ளாயி ஐடி, நம்மளோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டு சைன்இன். அப்ளிகேஷன் மூலமாக போனோன்னா அதில் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் மூலமாக போனோன்னா எல்லா ஆப்ஷனும் காட்டும். இப்போ வந்து ஆப் வந்து உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணணும். கரெக்டாக காட்டிடுறேன். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை கிளிக் பண்ணணும். இப்போ செல்ஃப் சர்வீஸ் இது மேலே அந்த 3 டாட்டில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ டிக்ளேர் பண்ணணும் ஓல்டு ரெஜியூம். ஏன்னா நியூ ரெஜியூம்காரங்களுக்கு கிடையாது, ஓல்டு ரெஜியூம்காரங்களுக்கு தான் உண்டு. சேவிங்ஸ்லாம் ஆட் பண்ணணும். டிக்ளேர். இப்போ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் லெஃப்டில் வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இந்த லைனு கிளிக் பண்ணோன்னா நம்ம எதில் என்னென்ன சேவிங்ஸ் ஆட் பண்ணணுமோ அது ஃபுல்லாகவே காட்டும். பாருங்கள், ஏடிசி, சிடி, ஏடிடி, டிடிபிஇ, நம்ம டிரெக்ஷன் என்னென்னலாம் காட்டணும்னு நினைக்கிறோமோ அதில் ரெகுலராக சேவிங்ஸ் நம்ம போட்டிருக்கிறது பெரும்பாலும் எல்லாமே ஏடிசியில் தான் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏடிசிசிஇ, இது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, ஏடிசிசிடிபி, ஏடிடி மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போட்டுக்கலாம். என்னென்ன ப்ரீமியம்லாம் நம்ம வச்சுருக்கோன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். இதில் இப்போ ப்ரீமியம் டீட்டெயில்ஸ்க்கு ப்ரீமியம் பெய்டு, மந்த்லி ப்ரீமியம் எவ்வளவு, சம் அஷ்யூர்டு எவ்வளவு, பாலிசி நம்பர் எவ்வளவு, அப்புறம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அது அந்த நம்மளோட பாண்ட் பேப்பரில் இருக்கும். இல்லை ரிசிப்ட்டு ஏதாவது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாலும் அதுலேயும் இருக்கும். போட்டுட்டு சேவ் கொடுத்தோன்னா கீழே வந்துடும். நான் வந்து நம்பர் கொடுக்காததுனால நம்பர் வரல, பாலிசி நம்பர் வரல. ப்ரீமியம் பெய்டு வந்திருக்கு, சம் அஷ்யூர்டு வந்திருக்கு, பாலிசி நம்பர் வரும், பாலிசி ஸ்டார்டர் டேட்டு. இப்படி கண்டினியூவாக எத்தனை டைம் கொடுத்தாலும் வந்துட்டுருக்கோம். எடிட் பண்ணனாலும் இந்த பென்சில் ஆப்ஷனில் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் வேறு ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். மேலே இந்த செல்ஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேறு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா ஏடிடி கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோம் அந்த டீட்டெயில்ஸ், இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெச்ஆர் அமௌண்ட் நம்ம எவ்வளோ வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி ஹெச்ஆர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இதில் ஆட் பண்ணிடலாம்.
மந்த்லி ஹெச்ஆர்ஐயில் நம்ம ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். 1 மந்த்துக்கு எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத இதில் என்ட்ரு பண்ணோன்னா ஃபுல்லாக வந்துடும். இதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கழிக்க முடியும். அப்புறம் ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா 24Bயில் இதில் கொடுத்துக்கலாம். ஓனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கட்டின வாங்கியிருக்க வீடு நீங்கள் இருக்கீங்களா இல்லை ரெண்டல் விட்டுருக்கீங்களா, நம்ம ஐடி ஃபார்ம் என்னெல்லாம் ஃபில்அப் பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சேங்ஷன் டேட்டு, இந்த லோன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி என்னெல்லாம் நமக்கு இதில் தேவையோ, என்னென்ன சேவிங்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.